கடவுள் திருவடிகளில் அட் த ஃபீட் ஆஃப் காட்ல ஒரே ஒரு கான்செப்ட் சரணாகதிங்கிற கான்செப்ட் எடுத்து நான் இன்னைக்கு பேசுறேன். அதுல வந்து சரணாகதி என்றால் என்ன, சரணாகதிங்கிறது என்ன அப்படின்னு ஒரு கேள்வி, அதுக்கு விடை, கேள்வி அதுக்கு விடை, அதுக்கு மாதிரி இது ஃபுல்லா ஆரம்பிக்குது. சரணாகதிங்கிறது என்னன்னா, இறைவனின் சித்தத்திற்கு முழுமையாக தயக்கமின்றி பணிதலே சரணாகதி ஆகும். இறைவனின் சித்தத்திற்கு முழுமையாக தயக்கமின்றி தன்னை பணிதலே சரணாகதி ஆகும். இதை எப்படி அடைவது அப்படின்னு அடுத்த கேள்வி. இறைவனின் சித்தமே உண்மை, அந்த சித்தமே நம்மை ஏற்றுகிறது. அப்படின்னா இறைவன் சித்தம் தான் உண்மை, உண்மை அதுதான் தூய்மையானது, அதுதான் நம்மளை ஏற்றுதுங்கிறத நம்மளால ஃபர்ஸ்ட் உணரணும். நம்ம என்ன அது எங்க இருக்கு அப்படிங்கிறது அப்படின்னா அது எல்லார்கிட்டையும் இருக்கு. யார்கிட்ட இருக்கு, இவங்கள்ட்ட இருக்கா அவங்கள்ட்ட இருக்கான்னு நம்மளால சொல்ல முடியாது. உலகத்துல இருக்க எல்லா ஜீவராசிகள்கிட்டையும் உயிர் அற்ற பொருள்ல இருந்து நம்ம பேசுற மொழியில இருந்து நம்மளோட எண்ணம்ல இருந்து நம்ம செய்யற செயல்ல இருந்து எல்லாமே கடவுளின் வெளிப்பாடு அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் காட் அப்படின்னு சொல்றோம். மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் காட் அப்படிங்கிறதுனா கடவுள் வந்து இங்க இருக்காரு அங்க இருக்காரு என்னால சொல்ல முடியாது. அப்புறம் எங்கதான் இருக்காருன்னா அவர் தான் எல்லாமே, எல்லா இடத்துலயும். இட் இஸ் ஆல் பர்வேட்டிவ். அப்படின்னா எல்லா இடத்துலயும் நீக்கமர நிறைஞ்சிருக்கிற ஒரு இடத்துல அந்த பிரம்மம் கடவுள் அப்படிங்கிறது அதை எப்படி நம்ம உணரலாம் அப்படிங்கிறது தான் நம்மலாம் வந்து அந்த கடவுளை உணர்ற ஒரு வெளிப்பாடு, கடவுளோட வெளிப்பாடு தான் நம்ம. அப்ப அதுதான் பகவான் வந்து எவ்ரிதிங் இஸ் மை ஃபாதர் அலோன் எக்ஸிஸ்ட். எல்லா இடத்துலயும் இருக்கிறது அந்த பகவான் தான், அந்த பிரம்மம் தான், அந்த ஒரு விஷயம் தான், அதோட வெளிப்பாடு தான் நம்ம எல்லாருமே. அப்ப வந்து இறைவனின் வெளிப்பாடு நம்ம தான் அப்படிங்கும் போது ஒரு கலைஞன் அப்படி இருக்காருன்னா அது இறைவனின் கலை வெளிப்பாடு. ஒரு ஞானி இருக்காருன்னா அது இறைவனின் அறிவு வெளிப்பாடு. ஒரு அன்பு இருக்குன்னா அது இறைவனின் கருணையின் வெளிப்பாடு. ஒரு வீரன் இருக்காருன்னா அது இறைவனின் சக்தி வெளிப்பாடு. அப்போ நம்ம இந்த வெளிப்பாடு அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ சூரியன் இருக்குன்னா நம்ம சூரியனை வந்து எல்லா இடத்துலையும் நம்மளால பார்க்க முடியலனாலும் ஒரு நாள் ஒரு சூரியன் இல்லை அப்படின்னா உலகத்துல நம்ம எதையுமே பார்க்க முடியாது, எதையுமே இயங்காது. இதுவே சூரியன் வந்ததுக்கு அப்புறம் நம்ம எல்லாம் தெரிகிறோம், ஜீவராசிகள் தெரியுது, எல்லா இயக்கமும் நடக்குது. அப்ப அதெல்லாம் தான் சூரியனான இல்லை, சூரியனோட வெளிப்பாடு தான் அது. சூரியன் நம்ம மேல பட்டு சூரியன் ரிஃப்ளெக்ட் ஆகிறது தான் நம்ம இங்க இருக்கிற பொருள் எல்லாமே. அது மாதிரி ஒரு கண்ணாடி பார்க்கறோம்னா கண்ணாடி வந்து கண்ணாடியிலேருந்து எதுவுமே வரல, நம்ம தான் கண்ணாடியில் பட்டு வெளியில ரிஃப்ளெக்ட் ஆகும். இதுதான் மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் காட் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பரம்பொருள், அந்த பிரம்மன், அந்த ஆத்மன் அப்படி நம்ம சொல்றது எல்லாமே எங்க இருக்குன்னா நம்ம கிட்ட தான் இருக்கு, நம்ம எல்லாரும் தான் அது. அப்ப நம்ம சக மனிதர்கள்ட்ட நம்மளால முடிஞ்ச ஒரு கைண்ட்னஸ், இரக்கம், அது கஷ்டப்படும் போது நம்ம கஷ்டப்படுறது, அதை வெறுக்காம இருக்கிறது, நம்ம பேசுறது, நம்ம நினைக்கிறது, நம்ம சொல்றது, நம்மளோட செயல்கள், இது எல்லாத்துலேயும் கடவுளோட வெளிப்பாடு இருக்கு அப்படின்னு நம்ம உணர ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அந்த சரணாகதம் கிடைச்சிடும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஆனாலும்